ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ப்ரீவெயில் டைகாஸ்ட் 2 ஸ்லைஸ் ஸ்மார்ட் டோஸ்டர் ஓட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்லைஸ், அதுவும் நல்லா பெரிய சாண்ட்விச் எல்லாம் வைக்கலாம், அந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைகாஸ்ட் மாடல், அதாவது டைகாஸ்ட்னால் வந்து பிரஸ்ட் ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வந்து நான் யூஎஸ் அமேசானில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து $149.95. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸ் அமேசானில் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. இந்தியாவில் பார்த்திங்கன்னா இன்னும் நல்ல ப்ராடக்ட்ஸும் இருக்குங்க. நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூ நான் காமிக்கணும் தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அதோட லிங்க், அது அமேசானோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த லிங்க் கிளிக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. நான் வாங்கியிருக்கிற ப்ராடக்ட்டை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது நம்ம வந்து அந்த புக்லேயே போட்டிருந்தாங்க, ஒரு மேக்ஸிமம் செட்டிங் வச்சுட்டு ப்ரெட் இல்லாமல் ஜஸ்ட் டோஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணி கொஞ்சம் நேரம் விடுங்க. அப்போ தான் வந்து புது மெட்டல் ஏதாவது லீக் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் வழியாக லீக் ஆகிடும், இல்லை ஃப்யூம்ஸ் வழியாக லீக் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை டிஃபெக்ட் ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா கூட நம்ம இதிலே தெரிஞ்சுக்கலாம். பட் என்னோடய ப்ராடக்ட் இந்த டிஃபெக்ட்டும் இல்லைங்க. நான் ஜஸ்ட்டு ஒரு 3 செட்டிங்கில் வச்சுட்டு டோஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஒரு 2 நிமிஷம் ப்ரெட் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஸ்மெல் மட்டும் வந்தது. ஒரு கண்டினியூஸாக ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ப்ரெட் வைக்க போகிறேன். இப்போ இன்னொரு ப்ராடக்ட் என்னென்னா, கில்லர்ஸ் டே ப்ரெட், ஆர்கானிக் ப்ரெட்டை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இங்கே, பட் ஸ்டில் நான் இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம சேனலில் இப்போ தான் வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த ஆர்கானிக் ப்ரெட்லேருந்து தான் நம்ம வந்து டோஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ப்ரெட் தான், பட் ஆனால் 5 கிரைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுலேருந்து நம்ம 2 ஸ்லைஸ் வந்து நம்ம இந்த டோஸ்டரில் வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம வந்து கேபிள் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 பாயிண்டில் வைக்கிறேன். இனிஷியலி 2 பாயிண்டில் வச்சுட்டு நம்ம வந்து டோஸ்ட் பட்டன் தான் ஆன் ஆஃப் பட்டனும் கூட. ஸோ அதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணணும். திரும்ப ப்ரெஸ் பண்ணால் கிளிக் ஆகும், கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம கரெக்டாக 2ல் வச்சுட்டு இப்போ நம்ம டோஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே அது வந்து ப்ளூ லைட்லேருந்து ரெட் லைட்டுக்கு மாறிடும். அதாவது இப்போ வந்து லைட்டில் இருக்குன்னு சொல்லி ஹீட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு காமிக்குது. அதே சமயம் நம்மளை லிஃப்ட் அண்ட் லுக் பட்டனும் வந்து எலிமினேட் ஆகிருக்கு. அது எதுக்காகனா, நம்ம வந்து நடுவில் டோஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதை ஒரு டைம் கிளிக் பண்ணால் போதும். இது மாதிரி மேலே வந்து எவ்வளோ நேரம் டோஸ்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு அது பாட்ட உள்ளே போயிடும். நம்ம திரும்ப ப்ரெஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஸோ அது மாதிரி எடுத்து பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு நிறையா செட்டிங் வைக்க தெரியல, சப்போஸ் நிறையா டோஸ்ட் ஆகிடுச்சுனாலும் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு கேன்சல் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து அந்த ப்ரெட்டை வந்து எடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி இதில் வந்து பிட் மோர் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. டோஸ்ட் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள், பிட் மோர் ஆப்ஷன். ஸோ அந்த பட்டன் எதுக்காகன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் காமிக்கிறேன். இப்போ நம்ம ப்ரெட் வந்து டோஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன்னா, லிஃப்ட் அண்ட் லுக் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி நம்ம ப்ரெட் வந்து டோஸ்ட் ஆகிடுச்சான்னு பார்க்குறேன். அது பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக மேலே எலும்பி காமிக்குது பாருங்கள். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாம் நார்மல் டோஸ்டரில் கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் நார்மல் டோஸ்டரில் ஒரு புல்லப் பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு வந்து முடிகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பட்டன் ஃபீச்சர்ஸ்லாம் இல்லை நார்மல் டோஸ்டரில். வேணும்னா அது அது நம்ம சாய்ஸ் தான். நம்ம பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஆனால் வந்து இது வந்து ஸ்மார்ட் டோஸ்ட்டுங்கிறதுனால எனக்கு ஒரு ஃபீச்சர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால நாங்கள் இதை சூஸ் பண்ணி வாங்கியிருந்தோம். ஸோ இந்த பிட் மோர் ஆப்ஷன் பக்கத்தில் இருக்குங்க இல்லையா, அதுதான் நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். அது எதுக்காகனா, நம்ம நார்மல் சைக்கிள் அந்த 2 ஸ்பீட் செட்டிங்கில் வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த சைக்கிளில் தான் ஓடும். பட் பிட் மோர் ஆப்ஷன் வந்து எக்ஸ்ட்ரா 30 செகண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அந்த 30 செகண்ட்ஸ் மட்டும். ஸோ நம்மளோட டோஸ்ட் வந்து இன்னொரு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நம்ம அந்த பிட் மோர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து லைட்டாக 15 வேணும்னா வந்து 15 செகண்ட்ஸ்லேயே ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை 30 செகண்ட்ஸ் முடிஞ்சு அதுவே வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ பிட் மோர் ஆப்ஷன் இதுக்கு தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட இண்டிகேட்டர் இருக்குங்க இல்லையா கீழே, ஸோ அதுதான் வந்து சைக்கிள் முடிகிறத காமிக்க போகுது. அந்த முடிகிறதுக்குள்ளேயே நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, லிஃப்ட் அண்ட் லுக் ஆப்ஷன் திரும்ப ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன். நம்மளோட டோஸ்ட் வந்து சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. ஸோ நான் கேன்சல் பண்ணி கொடுத்துட்டு
கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்னோடய டோஸ்டட் ப்ரெட் வந்து எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிட்டேன். சூப்பராக டோஸ்ட் ஆகி வந்தது இது. 2K இவ்வளோ டோஸ்ட் வருதுன்னா அப்போ கண்டிப்பாக 1ல் வச்சாலே போதுங்க. ஸோ உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறதுக்காக தான் காமிச்சிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு சைக்கிள் முடிஞ்சாலும் அது வந்து ஒரு பீப் சவுண்டோட முடிஞ்சிட்டு அதுவே கேன்சல் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரீவேல் டோஸ்டரோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பேகல் அண்ட் ஃப்ரோசன் சொல்லிட்டு. பேகல் பட்டன் எதுக்குன்னா டோஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பேகலும் கொடுத்து நீங்கள் பேகல் பன் வச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹீட் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஹீட் டிஸ்ட்ரிபியூட் ஆகி உங்களுக்கு குக் ஆகி கொடுக்கும். பட் சைக்கிளும் நம்ம வைக்கணும், கீழே இருக்க அந்த ஸ்பீட் சைக்கிளும் வைக்கணும். ஸோ அதே மாதிரி ஃப்ரோசன் வந்து அதே மாதிரி தான், ஃப்ரோசன் ப்ரெட் வைக்கணும்னா அதுவும் அதே மாதிரி தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வால்யூம் செட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3மே எலிமினேட் ஆகும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 2 செகண்ட்ஸ்க்கு. இப்போ திரும்பவும் நார்மல் வந்துச்சு. திரும்பவும் நம்ம உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணதுனால இது வந்து ஹை சவுண்டு, இது வந்து மீடியம் சவுண்டு, இது வந்து மியூட்டு. சவுண்டே கேட்காது, ஜஸ்ட் இது மட்டும் ஆகும். நாம் வந்து ஹை சவுண்ட் வச்சிடலாம், அவ்வளோதான். இது மாதிரி வால்யூம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து சூப்பராக நம்ம எப்படி டோஸ்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம ப்ரீவேல் டோஸ்டர் வச்சு பார்த்தோம். இப்போ நம்ம ப்ரெட்டும் டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நான் இன்னொரு ப்ராடக்ட் காமிக்க போகிறேங்க. இதுக்கு வந்து ஒரு ஸ்ப்ரெட்டு ப்ராடக்ட் தான் காமிக்க போகிறேன், க்ரீம் ஸ்ப்ரெட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீம் சீஸ் ஸ்ப்ரெட்டு, அதாவது வந்து போசின்னுங்கிட்ட ப்ராடக்ட் நேமு. அண்ட் இது வந்து கார்லிக் அண்ட் பைன் ஹெர்ப்ஸில் 2 பேக்கெட்டும், சாலட் அண்ட் சைவில் ஒரு பேக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பேக் ப்ராடக்ட் தான் இது. இது வந்து நான் காஸ்கோவில் தான் வாங்கினேங்க, காஸ்கோவில் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீம் சீஸ் ப்ரெட் மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து நம்ம வந்து மேலே சூடாக ப்ரெட் இருக்கும் போதே நம்ம வந்து இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நான் இப்போ வந்து கார்லிக் அண்ட் பைன் ஹெர்ப்ஸ் அந்த ப்ராடக்ட் தான் பிரிக்கிறேன். ஸோ இது மாதிரி தாங்க இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம ஸ்கூப் போட்டுட்டு நம்ம ப்ரெட்டில் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த டோஸ்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த ப்ரெட்டுக்கு மேலேயே 2மே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். மார்னிங் வந்து நீங்கள் இது மாதிரி சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த டோஸ்டர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லுங்க. அதுவும் ஆயில் பட்டர் எதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஹெல்த்தியாக வந்து இது மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்து பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இது வந்து இந்த க்ரீம் சீஸ் தான் வாங்கி ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்லாம் நான் சொல்லலை. நீங்கள் வந்து நார்மல் உங்களுக்கு பட்டர் பிடிக்கும்னா பட்டர் கூட நீங்கள் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது வந்து நான் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். பட் ஸ்டில் நீங்கள் எந்த ஃபேவராக உங்களுக்கு தோணுச்சோ, இல்லை சாஸ் போட்டு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, இல்லை ஜாம் போட்டு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாக்கி இருந்தது நான் அதே மாதிரி கவர் பண்ணி அது வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து க்ரீம் சீஸுங்கிறதுனால வெளியில் வைக்க வேண்டாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து சூப்பராக நம்ம வந்து இப்போ டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட நம்ம 2 ப்ராடக்ட் 3 ப்ராடக்ட்டும் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டோம். இப்போ வாங்க நம்ம டேஸ்டிங் செஷன் போயிடலாம். இப்போ வந்து நான் இந்த டோஸ்டட் ப்ரெட் வித் ஸ்ப்ரெட்டட் க்ரீம் சீஸ் வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன். ஸோ இது வந்து ஒரு பைட் சாப்பிட்டு பார்த்தாங்க, சூப்பராக இருந்துச்சு, சான்ஸே இல்லை. திரும்ப திரும்ப நிறையா பைட் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஸோ இந்த போசின் ப்ராடக்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. அதே சமயம் நம்ம ப்ரெட்டு பக்காவாக டோஸ்ட் ஆகிருந்துச்சு. ஸோ இதெல்லாமே வந்து வேல்யூபிள் ப்ராடக்ட்ஸுங்க, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்கள் வந்து இந்த ப்ரெட் வந்து நான் கில்லர் டே ப்ரெட் சொல்லியிருந்தேன்னா அதுவும் ரொம்ப ஹெல்த்தி. ஸோ அது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி என்னோடய சேனல் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம டோஸ்ட்டை வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இது கீழே வந்து ஒரு பிளேட் இருக்கும். ஸோ அதை நம்ம எடுத்துகிட்டு நம்ம ஏதாவது ப்ரெட் துண்டுகள் அதில் உளுந்துச்சுன்னா அது வந்து இதிலே கலெக்ட் ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த பிளேட்டை துடைச்சிட்டு நம்ம வந்து அதில் ஃபிட் பண்ணி வச்சிடலாம். ஸோ இது மாதிரி நம்ம க்ளீன் பண்ணியும் வச்சுக்கலாம் நம்ம ப்ரெட் டோஸ்டரை. இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும், எல்லா டோஸ்டர்லேயும் இதையும் கொடுத்துருப்பாங்க. பட் ஸ்டில் நான் சொல்ல வேண்டியது என் கடமை இல்லை, ஸோ அதனால் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இந்த டோஸ்டரோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.